முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவனுங்களுக்கு என்ன, இவனுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க, இவனுக்கு கிளைமேக்ஸில் 5000 ரூபா கொடுத்தா மறந்துட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா? அந்த ஏகத்தாளம் தானே. நீ என்ன பண்ணாலும் மன்னிப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு எதிராக நீ இந்த அளவு கொடுமை பண்ணும்போது அதை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. நீ மற்றவனை முட்டாளா நினைக்கும் போது நீ தான் முட்டாளாக. இப்போ கண்ணாடியில் போய் பாரு, யார் தற்குறி யார் கோமாளின்னு தெரியும் இல்லையா? மக்களா தற்குறி, மக்களா முட்டாளு. நீ யாரெல்லாம் முட்டாளுன்னு நினைச்சிங்களோ, யாரெல்லாம் முட்டாளுன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவன் தான்டா ராஜா இல்லையா? எப்போ கீ செயினில் விசில் இது வச்சிருப்பேன், டெய்லி அதை கையில் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு காலையில் அந்த கீ செயின் எடுக்கும்போது எனக்கு பெருமை, ஜெயிச்சுட்டோண்டாங்கிற அந்த பெருமை வருது இல்லை? ஒரு தப்பை தோக்கடிச்சிட்டோங்க இல்லைங்களா? அது இன்னைக்கு நாங்களாம் ஜெயிச்சிட்டோம், உண்மைக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்போ நீ போய் கண்ணாடி பாரு, யாரா தற்குறியாக உட்காந்துருக்கீங்க, யாரா கோமாளியாக உட்காந்துருக்கீங்க? மக்களை முட்டாளா நினைக்கிற எல்லாருமே முட்டாள் தான். என்னைக்கு மக்கள் முட்டாள் இல்லை. உண்மையான அமாவாசையே மக்கள் தான், அரசியல்வாதி இல்லை. அவன் ஈட்டியாக இருப்பாங்க, நீ பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எப்போ செய்யணுமோ அப்போ சிறப்பாக செய்வாங்க. இப்போ செஞ்சாங்களா?